எல்லாரும் கேசரி சாப்டர் 2 படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாலும் பரவாயில்ல, கூகுளில் போட்டிங்கன்னா அது கதை சுருக்கம் அப்படி இப்படின்னு வரும். நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை பண்ணாங்கள்ல, அதை பற்றினது நியூஸு எல்லாமே அவனுங்களை கண்ட்ரோல் தான், பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தான். அந்த படத்தை ரீசெண்டாக பார்த்தேன், பெருசாலாம் நான் பார்த்தேன். நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு தோன்றதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அப்படி தான் இருக்குது. அவனுங்கிட்டேருந்து வாங்கி இவனுங்கிட்ட கொடுத்தா மாதிரி இருக்குது. மீடியாவில் எதுவும் போட முடியல. ஹைகோர்ட் ஜட்ஜு நம்மளுக்கு கரெக்டாக இது கொடுக்குறதில்ல. ஆர்பிஐ கவர்னரு அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. எவனுமே தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. எந்த ஸ்டேட்டும் எடுக்க முடியாது, எந்த கவர்னரும் எடுக்க முடியாது, எவனும் எடுக்க முடியாது. அவனுங்களும் எடுக்கிறது இல்லை. அவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்கிறானுங்க. ஸோ மக்களை சந்திக்காத ஒரு பிரதமர். இந்த மாதிரி அந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவனுங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். இவனுங்களை நம்ம ஆளுங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவனுங்கள ஆளுங்கன்றதுனால. ஸோ இப்போது அப்படி தான் இருக்குது. யார் வாயை திறந்து பேசுகிறா? மீடியா சுத்தமாக மீடியாவாகிடுச்சு. மொத்தமாக போச்சு. நியூஸே கிடையாது. அவனுங்களை பற்றின ஒரு நியூஸே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுன்றாங்க, ஹைகோர்ட்டுன்றாங்க, எந்தேதோ கோர்ட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. எலெக்ஷன் கமிஷன் சுத்தம், கவர்மெண்ட் சுத்தம், எதுவுமே கிடையாது. எதுவுமே கேட்கவும் முடியாது. இப்போ கூட ஈரானில் இருக்கிற அவரோட நண்பரோட போர்ட்டு ஏதாவது ஆகிடுமேன்னு தான் பிரச்சனையே தவிர, ஈரானே மூழ்கி போனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தோணுச்சு, என்னத்தை பண்ணுறது, நான் ஏதோ சும்மா க்ரியேட் பண்ண சேனல் பண்ணி சரி அது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னாலும் டென்ஷன் ஆவானுங்க. அதனால் எனக்கு நானே பேசிக்கிறத சரி போட்டு வைப்போம், நம்மளுக்கு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். தேங்க்யூ இஃப் வாட்ச்ட்.